என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்மளோட சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபும் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேக்ஸிமம் 1ஆம் தேதி வருஷம் எப்பயும் நம்ம ஒரு வீடியோ போடுறது, பட் ஒரு சில காரணத்தால் போட முடியல. அதனால் 3ஆம் தேதி போடுறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஓகேங்களா? நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த வருஷமாவது வருஷம் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறுவோம் அப்படின்னு நினைப்போம். இது வரைக்கும் ஆனமா இல்லையான்னு தெரியல. சரி, இந்த வருஷம் கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம எப்படியாவது ஒரு விஷயத்தில் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நம்ம சொல்கிற விஷயந்தான், முதல்ல இந்த ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த கேமை விட்டுருங்க அப்படின்றது தான் என்னுடைய மெயின் தாட்டு. எப்பயுமே நம்ம சொல்கிற விஷயம், இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயம் இது தான். முதல்ல இந்த கேமை அவாய்ட் பண்ணிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏன்னா இந்த கேமால் என்ன கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் அடிமட்டம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் திரும்ப அந்த விஷயத்த சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் நம்ம எப்பயுமே மேலே வந்துடலாம், இல்லை கீழே போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. பட் வேணாம் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் நான் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அப்புறம் ஏன்டா நீ கெஸ்ஸிங் போடுற, அப்புறம் ஏன்டா நீ அதை பண்ணுற இதை பண்ணுற, ஓகே. பட் ஒரு பட்சம் நம்மளால் முடியலன்ற பட்சத்தில் சரி, இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இப்படிலாம் இந்த கேம் விளாட்றான், இப்படிலாம் இது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கேஎல் என்ஜாய் அப்படின்னு எதுக்கு இந்த பேர் வச்சோம் அப்படின்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு சின்ன விஷயத்தால் ஏதாவது ஒரு சின்ன மனிதர்கள் மைண்டில் ஒரு சின்ன சந்தோஷம், என்றைக்காவது ஒரு நாள், எப்பயுமே இல்லை, எப்பயாவது ஒரு நாள் நம்ம நம்பரில் இல்லை நம்ம சொல்லி கொடுத்த ஃபாலோவிங் நம்பரில் இல்லை நம்ம சொல்லி கொடுத்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு சின்ன வின்னிங் வந்தால் என்றைக்காவது நம்ம சேனலை நினச்சி பார்ப்பாங்க, இல்லை நம்மளை நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கேமை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க, ஓகேங்களா? இந்த கேமில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர்கள் நிறைய தினக்கூலிகள் தான், ஓகேங்களா? பெரிய ராயலாக விளாட்ற கேம் இல்லை. எல்லாருமே இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 100 ரூபா போட்டோம், நாளைக்கு ஒரு ஈவினிங்கில் ஒரு 500 ரூபா கிடைக்குமோ, இல்லை இன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் ஒரு 10,000 கிடைக்குமோ, இல்லை ஒரு 2,000 கிடைக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கேமை நிறைய பேர் விளாட்றாங்க, ஓகேங்களா? இதில் மோஸ்ட்லி நான் பெருசாக லட்சமாக எடுத்துருவோம், கோடியாக எடுத்துருவோன்றதுலாம் இல்லை. தினக்கூலி அன்றாட வியாபாரம் தான் நிறைய பேர். எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா இருந்தாலும் போதும், இல்லை ஒரு 200 இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமை எல்லாருமே எடுக்கிறது. அதுக்கப்புறம் நாளடைவில் இன்னை வரைக்குமே நம்ம சேனலில் வர கமெண்ட், ப்ரோ நம்ம இது வரைக்குமே இன்னை நாள் வரைக்குமே ஒரே ஒரு 3 நம்பர் கூட நான் அடிச்சு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வியூவர்ஸ் ஒரு 15,000 பேரில் 10,000 பேர் இருக்குமாங்க, ஓகேங்களா? அதுக்கு என்ன கேசிங்காக இருக்கட்டும், ரூட்டாக இருக்கட்டும், இல்லை ரேண்டமாக இருக்கட்டும், இல்லை பவர் வைக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், இது வரைக்குமே நான் வின்னிங் அடிக்காதவங்க அப்படின்றவங்க மட்டும் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க. ஒரு ஃபுல் வின்னிங் நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 நம்பர், ஓகேங்களா? நம்ம சொல்லி ஒரு சில நாள் வின்னிங் வந்திருக்கும், அன்றைக்கி போடாத இருந்திருப்பாங்க உள்ள. அந்த மாதிரி ரூட் ஒரிஜினல் நம்ம பார்ப்போம், ஒரு நல்ல நம்பராக இருக்கும். அன்றைக்கி அதை ட்ரை பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு என்னை வரைக்கும் நம்ம சேனலில் அந்த கமெண்ட் வந்துருந்தாரு, ப்ரோ இது வரைக்கும் நான் ஒரு ஃபுல் வின்னிங் கூட அடித்ததே இல்லை, அடிக்க முடியாது. என்னடா இவன் இப்படி சொல்கிறானுன்னா ரியாலிட்டி, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் வின்னிங் அடிச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நானும் பெருசாக இப்போலாம் கேம் பெருசாக ட்ரை பண்ணுறதில்ல. நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கெஸ்ஸிங்கி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு சுச்சுவேஷன். ரெண்டாவது ஓப்பனில் போடல அப்படின்னா நம்ம ஒரு சில காரணத்துக்காக நம்ம ஜாயினில் போட்டோம். ஏன்னா நம்ம சில நாள் ஒரு சில வின்னிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ வந்தது அப்படின்றத விட இப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுத்தா அது எந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்ற வரைக்கும் நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேனலில் நம்ம தான் அந்த சிங்கிள் ஷாட் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பரே கொடுத்தோம், ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் கொடுக்கும்போது நம்ம சேனலில் 2,000 பேர் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 100 பேர் ட்ரை பண்ணுவாங்க. 5,000 பேர் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 2,000 பேர் ஆச்சு. ஒரு சில கெஸ்ஸிங்லாம் நல்லா வரும்போது பார்த்தோன்னா மினிமம் அந்த 15,000 20,000 பேரும் ப்ளே பண்ணுற மாதிரி ஆக போகுது, ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் இது பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனால் எல்லா நாளும் நம்ம சொல்கிறது தான் வரும் அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா முயற்சி பண்ணுங்கள், செய்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு லைஃப்பில் எதாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கேமை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளோட பின்னாடி ஃபேமிலி இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த கேமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் நிறையா டைம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குவாங்க, ஓகேங்களா? ஒரு கேமாக எனக்கு நைட்டு 1:30-2 மணிக்கெலாம் மெசேஜ் போடுற ஆளாக இருக்காங்க. எனக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ப்ரோ இது வருமா அது வருமா. நான் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்கிற வார்த்தை அது, ஒரு டைம். ஓகே, இது ஒரு கேம், சரி ஓகே, இது வச்சு இவ்வளோ ப்ளே பண்ணுறோமா, இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிவோங்க. அப்படியே எந்நேரமும் இந்த சார்ட்டையே பார்த்துன்னு இருக்குது. அப்படியே சார்ட்டை பார்த்து வின்னிங் அடிச்சிங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை, ஓகேங்களா? அதை தான் சொல்ல வரேன்.
இதில் நம்ம கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியாது. ஒரு நாள் இது வருது, இந்த மாதிரி அடிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, இதுதான் வரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறையா விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நான் வின்னிங் நம்பர் கொடுக்குறேன், இந்த சார்ட்டில் ஃபோட்டோ வச்சு காட்டுறேன், இல்லை என்கிட்ட காசு கொடுங்க நான் கன்ஃபார்ம் நம்பர் தரேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு குறைச்சாச்சு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 2025 ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து அடுத்த லெவல் என்ன போகலாம், நம்ம இன்னி வரைக்கும் இப்போ ப்ரோ இல்லை இதனால் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, இதனால் எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு, இதுலேருந்து நான் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கேம் வந்து அதுக்கு செட் இல்லை, ஓகேங்களா? 100க்கு ஒரு 90% நான் சொல்லுவேன். இதில் இதோட விட்டுட்டோம் அப்படின்னா தயவுசெய்து அதை விட்டதோடு நிறுத்திட்டு அப்படியே எட்ட போயிடுங்க. மறுபடியும் நான் விட்டதை பிடிச்சிருவேன், நான் எடுத்துருவேன், இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன் அப்படின்னா தயவுசெய்து மறுபடியும் அடுத்த வருஷம் நான் நியூ இயர்க்கு வீடியோ போடும்போதும் இதே பேக்ரவுண்டில் இதே விஷயம் தான் வந்து நிற்கும், ஓகேங்களா? அதனால் திரும்ப நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஒன்று டோட்டலாக விட்டுருங்க, இல்லை உங்களோட ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு அளவு. ஓகே, என்னுடைய வருமானம் ஒரு 100 அட்லீஸ்ட் ஒரு 30 ரூபா, இல்லை ஒரு 20 ரூபா, 10 ரூபாய்க்கு கூட வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு ஒரு 500 வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 50 100 உங்களோட தேவை என்ன, ஓகேங்களா? நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம ஒரு மாதத்தோட வருமானம் என்ன, ஒரு நாளோட வருமானம் என்ன, அதுலேருந்து சரி நம்ம எவ்வளோ இதுக்காக விளாட்லாம், இது எவ்வளோ விடலாம், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திருந்திடலாம் அப்படின்னு சொல்லாமல், இல்லை வேறு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது அவங்கவுங்க மைண்ட் செட்டில் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற கஷ்டம் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இப்படியே தான் இருந்துருன்னு எந்த ஒரு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? கேமை விட்டு அடுத்து வேறு எதுலையாவது முயற்சி பண்ணுங்கள், வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல விஷயத்த தெரியாதவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து போச்சு, முன்ன மாதிரிலாம் இல்லை. நிறையா இன்றைக்கி பிஸ்னஸ்லாம் நிறையா வந்துச்சு, அதெல்லாம் நிறையா ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்ன வழியோ அது அப்படின்றது பாருங்கள். நம்ம பண்ண தப்ப 4 பேருக்கு முதல்ல அந்த கேமை வந்து யாருக்கும் செலெக்ஷன் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் இது இப்படி அப்படியே எடுத்தோடனே சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 ரூபா போட்டால் 15 ரூபா 15,000 வரும். இதுதான் நம்மளோட மென்டாலிட்டி. எல்லாருமே மனுஷங்க தான். இதை வந்து நான் வந்து ஆசை அப்படி சொல்லாமல், இல்லை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நானும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன் தான். அதனால் நம்ம இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் அவங்கவுங்க வயசில் யாருமே இதில் சின்ன பசங்களாம் இல்லை. மேக்ஸிமம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேமில் என்னை விட சின்னவங்க யாரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வயசில் பெரியவங்க தான். ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும். இந்த கேமெல்லாம் நம்ம எவ்வளோ இழந்திருப்போம், எவ்வளோ விட்டுருப்போம், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம், நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக பேசினா ரொம்ப பேசலாம், ஓகேங்களா? அதனால் திரும்பவும் நான் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னா எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இல்லை ப்ரோ ஒரு 500 ரூபாய்க்கு விளாட்றதுல ஒரு 50 ரூபாய்க்கு விளாடுங்க, இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு விளாடுங்க, இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கேமை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் நம்பர் இப்போ லாஸ்ட் டைமாக நம்ம வந்து கொடுக்கும்போது BC 96 296 அப்படின்னா கடைசியாக வீடியோ போடுறது தான். டிசம்பர் மாதத்தில் நான் போட்ட வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, BCயில் 96 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க, 296 அப்படின்னு ட்ரை பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ரூட், ஓகே. ஆனால் பட் எல்லாமே கொஞ்சம் லேட்டராக அடிக்கிறான். நம்ம சொன்ன நம்பர் ஒரு 10 நாளில் அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் அதுக்கு மேலே நம்ம தள்ளி அடிக்கிறான்னு வச்சோம்னா நமக்கு நஷ்டம் தான், ஓகேங்களா? அன்னைக்கு நம்பர் எடுத்து அன்றைக்கி அடிக்கணுன்றதுலாம் கேமில் ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று, ஓகேங்களா? என்னடா இவனே இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஒரு ஃபாலோயிங் ஓகே பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறையா விஷயத்தை நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்போம். ABBC எப்படி எடுக்குதுன்னு சொல்லியிருப்போம், இல்லை ஒரு நம்பர் அடித்தா அதுக்கு எப்படி அடிப்பான்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஏன்னா நிறைய இருக்குது அதில். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு சில விஷயங்கள் புரியும். ஆப்போசிட்னா எப்படி, இந்த 3 6 9, அப்புறம் பேட்டர்ன், பவரு, கேப் நம்பரு, இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம ஒரு விஷயமா சொல்லி கொடுத்துருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே ஒரு சில விஷயங்கள் வரலாம். இனி வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்து இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயத்த மைண்டில் வச்சுருக்க முடியாது. இப்போ ரெகுலராக பார்ப்பேன், எனக்கே அது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மறந்துடும். ஆனால் அதை வந்து நம்மளோட ஃபாலோவர் யாராவது பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுவாங்க, பார்த்தா இன்றைக்கி அந்த நம்பர் வந்திருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க, கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட இன்னும் பழைய வீடியோ கேட்டிருப்பாங்க, ஆனால் இதை நிறைய பேர் இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையுமே நான் பார்த்துக்கிறேன். என்னோடய வீடியோ பழைய வீடியோ எல்லாமே ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் போடுவோம். இப்படிலாம் கேம் விளாட்றான் எதுக்காக அப்படின்னா, ஒரு வேளை இப்படி அடிச்சிருக்கான், மறுபடியும் திருப்பி இப்படி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கேமில் வராத நம்பரை தொடாதீங்க. எந்த நம்பர் கேமில் திரும்ப அடிக்கிறானோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். கேமில் ரெகுலராக எந்த நம்பர் அடிக்கிறானோ அந்த நம்பரை வச்சு கேம் விளாடுங்க. வராத நம்பரை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த 30 நாள் 40 நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இது மாதிரி கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளோட விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த 2025 சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? இவ்வளோ தூரம் சொல்கிறோம். பட் இந்த நம்ம வீடியோவில் நம்மளோட ஒரு முகத்தை காட்டி கூட ஒரு லைவில் வீடியோ போடாத ஒரு சுச்சுவேஷன் தான் இதில். ஏன்னா இது வந்து நம்மளப்பட்ட ஒரு அப்படியாப்பட்ட சேனல். இந்த சேனலை நான் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட நான் இது வரைக்கும் வெளியே எங்கேயும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? கேஎல் என்ஜாய் செல்வம் ப்ரோ இவ்வளோ தான் நம்மளோட நேம். ஆனால் கேஎல் என்ஜாய் அப்படின்றது ஒரு பிராண்டு. ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சரௌண்டிங்கை இந்தியாவை தாண்டி அவங்க ஃபாரின்லாம் இல்லை, நம்ம இந்தியாவில் வந்து போனவங்க வெளியிலேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளை விசாரிக்கிறதா இருக்கட்டும். கடைசி ஒரு வீடியோவில் ஒரே இரும்பிக்கிட்டு மெசேஜ் போட்டிருந்தோம். அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ உடம்பை பாருங்கள், ஹெல்த்தை பாருங்கள், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இந்த ஒரு வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல நட்பு நிறையா கிடச்சிது. அதேமாரி ஒஸ்ட்டான நட்பு இதில் தான் கிடச்சிது. நான் 2-3 விஷயத்தில் பார்த்துறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய சரௌண்டிங், என்னுடைய பேக்ரவுண்டு, நான் கொஞ்சம் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்பீச்சோ இல்லை பேசுகிற விதமோ அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த லைஃப்பில் ஒரு லெவலில் போகலாம். இந்த கேமை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஒரு பெரிய நட்பு ஓட்டம்லாம் எனக்கு கிடச்சிது. இதில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த கேம், இந்த சேனல் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா அதுதான். ஓகேங்களா? எனக்கு ஒரு பெரிய வட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனால் பட் இருந்தாலும் எந்த இடத்துலையுமே நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம அப்படி தான். ஓகேங்களா? இந்த சேனல் வச்சோ நான் முகத்தை காட்டியோ இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் போகணும். இன்னி வரைக்குமே நான் பாதி பேர் வெளிநாட்டிலேருந்து தான் வீடியோவே போகிறேன்னு சொல்லி வச்சுருப்பேன். சரிங்களா? இன்னமும் கேட்குறீங்க ப்ரோ எந்த நாட்டில் ப்ரோ இருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் தான். இதில் இன்னும் கொஞ்சம் பேர் போடுற கமெண்ட் என்னென்னா, ப்ரோ அதுன்னு நீங்கள் கொடுக்குறது இங்கே வந்தால் இங்கே வருது, இங்கே வச்சா அங்கே வருது, அப்போ உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சே நீங்கள் என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படிலாம் பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த வருஷமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு டார்கெட் வச்சுருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்கும், நிறையா வழி இருக்குது. நிறையா விதமாக பிஸ்னஸ் பண்ணலாம். முன்ன மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஒருத்தவங்க கீழே போய் தான் வேலை செய்யணும்னு அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? தனிப்பட்ட முறையாக இண்டிவிஜுவலாக எவ்வளோ பிஸ்னஸ். ஒரு தெருவில் பார்த்தேன், ஒரு மாதம் முன்னாடி பார்த்தேன், ஒரு 2 கடை தான் இருந்தது. அடுத்து 2 மாதம் கழிச்சு பார்க்குறேன் 5 கடை இருக்குது. 5 கடையிலையும் கூட்டம் தான் இருக்குது. அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்கள் 10 கடை இருக்குது. 10 கடையிலுமே கூட்டம் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வியாபாரம், தனியாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வரலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் ஸ்டாண்டர்டாக இருங்க. அவன் இதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், இதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அது உச்சத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த விஷயத்தை எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ, எந்த விஷயம் பண்ணுமோ, அதில் பெரிய இன்கம் இன்றைக்கி இல்லை, ஆனால் நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல செட்டில், இன்றைக்கி இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேக்கரில் கண்டிப்பாக வந்துடலாம். ஓகேங்களா? என்னுடைய தலைமுறையில் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு 45-50 வயசில் தான் ஒரு வீடே கட்டி முடிச்சார். இப்போ எனக்கு 34 வயசு ஆகுது. இப்போ என்னால் ஒரு வீடு கட்ட முடியுமான்னு கேட்கல. ஏன்னா நம்மளோட வட்டத்தில் நம்ம ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்தில் ஒரு மிடில் கிளாஸ், நம்ம மேலே இருக்கவங்கள பற்றி பேசலை, நம்ம எல்லாமே கீழே இருக்கவங்கள பற்றி தான் பேசணும். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் ஒரு வேளை சாப்பாடு எடுத்து மிச்சம் பண்ணால் தான் என்னால் இன்னும் ஒரு 10 வருஷத்துல அது எங்கள் அப்பா ஒரு 45 வயசில் ஒரு வீடு கட்டினார்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 40 வயசுலையாவது கட்டி முடிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அளவாக இருங்க, கரெக்டாக பண்ணுங்கள். அடுத்த வருஷம் கண்டிப்பாக, இந்த வருஷம் பேக்கில் இருக்கிற எல்லாருமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக மேலே போயிடணும் அப்படின்ற விஷயத்துக்கு கடவுளை கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபுக்கு என்றைக்குமே ஒரு உறுதுணையாக இருப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கெஸ்ஸிங்கோட முடிச்சிடும். ஏன்னா இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டேன், நீ என்னடா இரு கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் நம்ம லாஸ்ட் டைமாக அந்த 96 எதுக்காக கொடுத்தோம், ஏன்னா சேனலில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம வந்திருக்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த BC 96 அப்படின்ற நம்பர் ஒன்று கொடுத்தேன். ஓகேங்களா? போன மாதம் நமக்கு பீபோலில் 9 வச்சு ஒரு 91 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். ஒரே நிமிஷம். ஓகேங்களா? பி போர்டு 9 வச்சு 91 அடிச்சிருந்தான். அடுத்து பி போர்டு 9 வச்சு ஒரு 94 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? அடுத்து இந்த 94க்கு ஒரு 99 ஒரு நம்பர். ஏன்னா கேமில் நான் திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, கேமில் எந்த நம்பர் கம்மியாக விளாட்றானோ அந்த நம்பரை எடுத்து, இப்போ ஒரு 2 பேட்டர்ன் தான் அடிக்கிறான், ஒரு 3 பேட்டர்ன் தான் அடிக்கிறான்னா அதுலேருந்து 2 நம்பர்லேருந்து தான் கேமே அடிப்பான். இந்த மாதம் பாருங்கள், நம்ம BC 91 கரெக்டாக ஒரு 99 அப்புறம் ஒரு 94. ஓகே, 94க்கு ஒரு 99 அடிக்கும்போது இந்த 91 அப்படின்ற நம்பருக்கு கண்டிப்பாக BCயில் ஒரு 96 அப்படின்ற நம்பர் கேமில் அடிச்சே ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த 96 எப்படி அடிச்சான்னு பாருங்கள். கரெக்டாக மறுபடியும் பி போர்டில் 9 வச்சு ஒரு நம்பரை அடிச்சுட்டு 98 அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு 9 அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 94 ரிப்பீட் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த BC 96 அப்படின்ற நம்பரை கேமில் வச்சான். ஓகேங்களா? ஆனால் கேமில் என்ன நம்பர் அடிக்கணுமோ அதை எடுத்துன்னு வந்து தெளிவாக வச்சுட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் அடித்த நம்பர் ஒரு 99 ஆல்ரெடி நம்ம கேமில் 899 வச்சுதான். அந்த நம்பரை அடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த BC 96 அப்படின்ற நம்பர் அடிச்சான். அதேமாரி போன மாதம் கேமில் ஒரு நம்பர் ஒன்று அடிச்சுதான். நம்மளோட ஜாயின் குரூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நம்பர். ஆனால் இது வரைக்கும் வரல. AB 81 அப்படின்னு ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ABயில் 81
81, ஏபி 81க்கு ஒரு ஏபி 86 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் ஆச்சான். அடுத்து பார்த்துக்கோங்க, ஏபியில் ஒரு 85ன்னு வச்சுருந்தான், அதுக்கு ஏபியில் ஒரு 80 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சிட்டான். நடுவில் ஒரு ஏபி 87 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்தது. இந்த 87க்கு கண்டிப்பாக ஏபியில் 87க்கு ஒரு 82 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அடுத்து ஏபோடு 8ன்னு வருதா, கண்டிப்பாக 82 தான் வரும்னு. அங்கே எப்படி ஒரு 99க்கு ரிப்பீட் ஒரு 99ன்னு வச்சு அந்த 96 ஆச்சானோ, அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஆல்ரெடி 85க்கு இன்றைக்கி 85ன்னு கேமில் வச்சிட்டான். இதுக்கப்புறம் ஏபோடு 8 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 82 அப்படின்ற நம்பர் கேமில் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 82 ஏபி 82 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வரும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம பார்க்கும்போதே தெரியும், ஓகே இது வரும் வராது இல்லை இது அது அப்புறம் ஏன்னா நம்ம போடும்போதே ஒரு 3-4 ஜீனியர்ஸில் வந்து அந்த கமெண்ட் போடும் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு. ஓகே, அது எனக்கும் தெரியும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா கேம் இந்த மாதிரி அடிச்சிருக்கான், அதை பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்து ஏபோடு 8ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டார்கெட் எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஏபி 82 அப்படின்ற நம்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நாளைக்கே இந்த 82 அப்படின்ற நம்பர் வர மாதிரி இருக்குது. அதனால் நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஏ போர்டு 8 இல்லை எப்போல்லாம் பி போர்டு 2 அப்படின்னு வருதோ அப்போ ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி ப்ரோ, எப்போல்லாம் ஏ போர்டு 8 இல்லை எப்போ பி போர்டு 2 வரும் அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுற ஐடியா இருக்குதுன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதே டேட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 82 அடிச்சிருந்தோம், 682 கரெக்டாக 2 மாதம் விட்டு, ஏசி 82 கரெக்டாக 2 மாதம் விட்டு, ஏபி 82 நாளைக்கே வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் அந்த நம்பரை இப்போ வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக நாளைக்கே அடிச்சிட்டா கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 82 அப்படின்னு வந்ததுன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 82 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டீங்க ப்ரோ, பிசி என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற விதம் தான். ஒரு நம்பரை 3 நம்பராக நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துற நம்பரில் நிறையா நாள் பிசி வந்திருக்கு, நிறையா நாள் ஏசி வரும், நிறைய நாள் ஏபி வரும். ஆனால் 3 நம்பர் என்றைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்பர் ரேர். அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்பரை லாக் பண்ணணும். ஒன்று முதல்ல ஏபி ஒரு செக்ஷனை பிரிக்கணும். ஓகேங்களா, ஏபியில் ஒரு நம்பர் எடுக்கிறோம், ஏபி இது வருது, பி போர்டை டார்கெட் வச்சு பிசி இது வந்தது அப்படின்னா இந்த நம்பர் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இது ரெண்டுத்துலையும் காமனாக பார்த்தீங்கன்னா ஏசி லாக் ஆகணும். அப்போ நம்ம ஒரு நம்பரை லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 3 வழியில் லாக் பண்ணுவோம். ஒன்று ஏபி, ஒன்று பிசி, ஒன்று ஏசி. ஓகேங்களா, இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஏபியில் 82 எப்படி வரும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேன். மேக்ஸிமம் அப்போ பிசி என்ன வரும்னா எனக்கு ஒரு டார்கெட் ஒரு நம்பர் இருக்குது, அதுவும் நான் போன மாதத்துலேருந்தே அந்த நம்பரை அடிப்பான் அப்படின்ற மாதிரி தான் நான் டார்கெட் வச்சிருந்தேன். ஓகேங்களா, அதனால தான் அந்த கேஸிங்குமே நான் கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு டபுள்ஸ் அடிக்கும் போதெல்லாம் நிறைய நாள் நான் சொல்லிடுவேன், நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறான் அப்படின்னா அந்த நம்பரை வச்சு கேமில் ஏபிபிசியை தாராளமாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு நிறையா நம்பர் இருக்குது, பட் எனக்கு எது டக்குன்னு தோன்றோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இங்கே நல்லா பார்த்துக்கோங்களா, 722 வச்சிருப்பான், ஏபி 72, ஏசி 72, ஒரு பிசி 72 வச்சிருப்பான். இங்கே பாருங்கள் 553 வச்சிருப்பான், இல்லை பிசி 53, ஏசி 53, ஏபி 53 வச்சிருப்பான். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க 899 வச்சிருப்பான், ஏபி 89, ஏசி 89, பிசி 89 அடிச்சிருப்பானு, பிசி 89. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒரு நம்பரை டபுள்ஸ் அடிக்கிறான் அப்படின்னா அதை கம்பல்சரி கேப்பில் இருக்க நம்பர் எடுத்து அடிக்கிறான். இப்போ நல்லா பார்த்துக்கலாம், நமக்கு போன மாதம் 200 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 200 அப்படின்ற ஒரு நம்பரு. இதில் பாருங்கள் ஏபி 20, ஏசி 20. ஓகே, அப்போ பிசி 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று வர வேண்டியது இருக்குது. அப்படி வருது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஏபியில் ஒரு 82 அப்படின்ற நம்பர் எடுத்தாச்சு. ஓகேவா, ஏபியில் 82, அப்போ பிசியில் ஒரு 20. இப்போ இந்த 2 நம்பரையும் லாக் பண்ணணும்னா என்ன வரும் நீங்களே கணக்கு பண்ணிக்க வேண்டியது. அப்போ 2 நம்பரையும் நம்ம லாக் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 820 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த நம்பர் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக எந்த நம்பரையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்காங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி 82 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி 82 அப்படின்னு வருதுன்னா 820 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது நம்மளை சொன்ன அட்வைஸ்ன்னு நினைக்காங்க, ஒரு தம்பி வாழ்க்கையில் வாங்கின அடியை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இதில் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம என்ன தான் நம்ம அதை சொன்னாலும் அதை எதையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அது சில விஷயத்தில் நம்ம ஓப்பனாக வீடியோவிலையும் போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. 2 விதமாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ டோட்டலாக கட் பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்லிட்டாருன்னா அதனால் நம்ம கட் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. என்றைக்காவது இந்த தம்பி நினச்சி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் சொல்கிறேன், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். நன்றி, வணக்கம்.